வணக்கம், சுமதி சமையல். இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் செய்யலான்னு இருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கப்பா. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம், ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. முட்டைக்கோஸ் காய் சீவிர கட்டையில் சீவி வச்சுருக்கேன்ப்பா. ரொம்ப நைஸாக சீவி வச்சுருக்கேன் பாருங்களேன். கழுவி தான் சீவி வச்சுருக்கேன், அதனால் அதை அப்படியே நான் போடுறேன். இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. தூள் உப்பு போட்டுக்கிறேன். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம்ப்பா. கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். நான் காய் சீவிர கட்டையில் வச்சு சீவினேன், அதனால் ரொம்ப நைஸாக இருக்குது. ரொம்ப வயசானவங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப நேரம்லாம் வேக விட வேணாம். ஒரு 3 நிமிஷம் வெந்தாவே இது நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் கண்ணு. தேங்காய் திருவி போட்டுக்கோங்க. இல்லைன்னா பல்லாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. அது மாதிரி ஓட்டி போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் தேங்காய் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பொரியல் மஞ்சத்தூள் போடலை, காரம் மிளகாத்தூள்லாம் போடலை. வெள்ளையாக முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம்ப்பா. ஒரு 2 நிமிஷம் வச்சு இறக்கிடுவோம். அவ்வளோதான், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிரும். அவ்வளோதான்ப்பா, முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.